ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட்டுத்துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலாவுக்கு சோழனுடைய ஃபேமிலியை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க நம்மளுடைய அம்மா அப்பா அப்படின்றத எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலி இங்கே வந்தால் இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு நிலா ஆரம்பத்தில் வேண்டான்னு சொன்னாங்க. நிலாவுடைய அப்பா அம்மாவுடைய சந்தோஷத்துக்காக நிலாவை சமாதானப்படுத்தி இங்கே சேரன் சோழன் எல்லாருமே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் கடைசியில் அசிங்கமோ அவமானமோ சோழன் சேரன் இவங்க எல்லாம் தான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நிலா இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனம் கோணம் தான் நடந்துக்கணும், அவங்கள பார்த்து பார்த்து நம்ம கவனிச்சிக்கணும். கடைசியே நான் பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்த இடத்துல பிரச்சனை வேண்டானதான் அமைதியாக இருக்கேன்னு நிலா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு காஃபி போட்டுட்டு போய் கொடுக்குறாங்க. காஃபியுமே எல்லாரும் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அண்ணன் நான் உங்களுக்கு பாத்ரூம் ஏற்பாடு பண்ணிட்டு வரேண்ணே, நீங்கள் டீ குடிச்சிட்டே இருங்க அப்படின்னவும், நிலா அது எதுக்கு நிலா, அதான் பின்னாடியே சொல்லியிருக்காங்களா அதுவே யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னவும், சோழன் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களா கொஞ்சம், நான் வரேன்னு சொல்லிட்டு நிலா போகிறாங்க. அப்புறம் நிலா போனதுக்கப்புறமா அண்ணன் அண்ணி நம்மளை கண்டுக்கவே இல்லை, இங்கே வந்ததுக்கப்புறமா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, நம்மளை இப்படி ஒரு ரூமில் தங்க வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நிலா அண்ணி நமக்காக ஒரு வார்த்தை கூட பேசலையேன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு தான் நான் இருந்தேன். ஆனால் இப்போ அவங்க காஃபி கொடுத்ததெல்லாம் பார்க்கும்போது, நமக்கு பாத்ரூம் ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எது நினச்சி நான் கவலைப்படுறதுன்னு தெரியலண்ணா, இதை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை அதை நினச்சி வருத்தப்படுறதான்னு தெரியல அப்படின்னுமோ, பல்லவா நீ எதுக்காக இப்படி சொல்கிறன்றது எனக்கு நல்லா புரியுதுன்னு சோழன் சொல்கிறாங்க. என்னடா பல்லவா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, நிலா வீட்டுக்கு இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறோம், தேவையில்லாமல் சண்டை எதுக்குடா, நிலாவுக்கு இந்த விஷயம் எதுவும் தெரிய வேண்டாம், யாரும் எதுவும் சொல்லிக்காதீங்க, நிலாவுக்கு நம்ம எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், நிலா நம்மளை எப்படி நடத்தோன்னு தெரியாதாவும் எல்லாருக்கும், எதுக்காக இப்போது நீ கவலைப்பட்டுட்டு இருக்க, இங்கே பார் இந்த பிரச்சனையை இதோட விட்டுடு அப்படின்றாங்க. அண்ணன் பல்லவன் சொல்கிறது சரிதானடா, அவன் கொல்லப்பத்தில் இருக்கான், நான் கூட முதல்ல இங்கே வந்ததுக்கப்புறமா ஒரு வேளை பல்லவன் சொல்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா எல்லாருமே நிலாவுடைய மனசை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்களா, நிலாவுக்கு ஒரு வேளை இதை கண்டுக்காமல் பெருசாக விட்டுருவாளோன்னு நினச்சேன், ஆனால் அப்படி எதுவும் இல்லைண்ணே, நம்மளை இங்கே ஸ்டோர் ரூமில் தங்க வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்ட நிலா எப்படி கோவப்பட்டான்றதை நானே கண்ணால் பார்த்தேன்னு சோழன் சேரன் கிட்ட சொல்கிறாரு. நிஜமாவா சொல்கிற சோழா அப்படின்னுவோம், ஆமாண்ணே நான் வாஷ்ரூம் போகணும்னு போயிட்டு வந்தேன்னா அப்போ நிலா அங்கே வெளியே அவங்க அப்பா அம்மா கிட்ட எதுக்காக அவங்க ஸ்டோர் ரூமில் தங்க வச்சேன்னு சண்டை போட்டால், ரூம் இல்லை அதனால தான் அங்கே தங்க வச்சோம் அப்படின்னு உடனே நீங்கள் சொல்லியிருந்தா நான் பக்கத்தில் ஏதாச்சும் ஹோட்டலில் புக் பண்ணி நான் எல்லோரையும் தங்க வச்சுருப்பேன்ல அப்படின்னு நிலா எப்படி கோவப்பட்டு சண்டை போட்டால் தெரியுமாண்ணே, நான் அதை ஆக்சுவலி பார்த்துட்டு தான் இருந்தேண்ணே, அதனால தான் அதுக்கப்புறமும் கூட நான் இங்கேயே வந்து உங்கள் எல்லோரும் கூட தங்கினேன், அதான் நிலா நம்மளை பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிறா அப்படின்னுவோம். பார்த்தியாடா பல்லவா சோழன் சொன்னதை கேட்டேல்ல, நிலா அப்படியெல்லாம் நம்மள அவ்வளோ சீக்கிரம் மறக்காதுடா, அவங்க வீட்டு ஆளுங்க வேணால் அப்படி இருக்கலாம், ஆனால் நிலா ரொம்ப நல்ல பொண்ணடா, கண்டிப்பாக நிலா அந்த மாதிரியெல்லாம் நம்மளை எப்பயுமே மறந்துடாது, அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படியாச்சும் இருக்கட்டும் ஷோரூம்லலாம் இருக்கட்டும்னு அவங்க நினைக்க மாட்டாடா, பணக்கார வசதி வாழ்க்கையெல்லாம் பார்த்துருந்தா நிலா நம்ம வீட்டில் முதல்ல தங்கியிருந்துருக்குமா, நிலாவோட கேரக்டர் இன்னமும் புரிஞ்சுக்கலையா நீ பல்லவா அப்படின்னு சேரன்னு சொல்கிறாரு. அப்படி சொல்ல நான் பல்லவன் கிட்டே அப்படின்னும், சரிண்ணே நானும் அண்ணியை புரிஞ்சுக்கிறேன், நான் தான் ஒரு நிமிஷம் அண்ணியை பற்றி தப்பாக நினச்சிட்டேன் போல இருக்கு, அன்றைக்கி உண்மையிலே நம்ம எல்லாரும் மேலேயும் ரொம்ப அக்கறையாக தானே இருக்குது அப்படின்றாங்க. எனக்கு என்னமோ இந்த ஃபங்க்ஷனில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலையும் நமக்குன்னு ஒரு அசிங்கம் ஏற்பட்டாலையும் நிலா அது எதையுமே நம்மளை பாதிக்கப்படாமல் தான், நம்ம மனசு கஷ்டப்படாமல் தான் நிலா பார்த்துப்பா, நீங்கள் வேணால் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கண்ணா, அது மட்டும் இல்லாமல் நிலா நமக்காக அவங்க அப்பா அம்மா கூட சண்டை போட்டாலையும் போடுவா கண்டிப்பாக, என் பொண்டாட்டி பற்றி நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா நிலா வராங்க. ஆனால் உங்களுக்காக இருக்கிற பாத்ரூமை நான் ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் அங்கே யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் போய் ஒருத்தர் மாத்திரம் ஒருத்தர் நீங்கள் எல்லோரும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சோழா நீ போய் முதல்ல குளிச்சுட்டு வாடா, நீ தான் மாப்பிள்ளை முதல்ல ரெடி ஆகணும், லேட் ஆகிடு போகுது ஃபங்க்ஷனுக்கு அப்படின்றாங்க. ஆனால் அதெல்லாம் ஆகாது, நான் பொறுமையாகவே ரெடி ஆகிக்கிறேன், நீ போன முதல்ல அப்படின்னும், சரி அப்படியே சொல்கிறேன் சரின்னு சேரன் முதல்ல போயிட்டு வராரு. அப்புறம் சோழன் அப்புறம் பாண்டி பல்லவன் எல்லோரும் ரெடி ஆகிட்டு வராங்க. அப்பா எங்கே இன்னும் அவர் ஆளையே காணோம் அப்படின்னும், என்ன வெயில் பல்ல இழிச்சதுக்கப்புறமும் தூங்கிட்டா இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நடேசன் அங்கே ஆளையே காணோம். எங்கே எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. அவர் பாட்டுக்கு அங்கே படிக்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அவர் பாட்டுக்கு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்பா உங்களை எங்கெல்லாம் தேடுறதுப்பா, நீங்கள் இப்படிப்பா ரெடியாக நீங்கள் அங்கே நிலா எல்லாருக்கும் பாத்ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு, அங்கே ரெடியாகாமல் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னும், டேய் நான் எப்போவோ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன்டா, உங்களை மாதிரி நின்றுட்டுருப்பாங்களா, இங்கெல்லாம் வந்தால் நம்ம தான் குளிக்கணும், நம்ம தான் உஷாராக இருக்கணும், கூட்டத்தோட கோவிந்தா போடணும்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க.
சரிப்பா எப்படியோ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டிங்களா காஃபிப்பா அப்படின்னுவோம். அதெல்லாம் குளிச்சுட்டாடா, என்னை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்கடா, ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. சரின்னுட்டு சேரன் வராரு. எங்கண்ணா எங்கே இருக்காரு அவர் அப்படின்னு உடனே பாத்தியாண்ணா அப்படின்னுவோம். அவர் ஆல்ரெடி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு வெளியே நிற்கிறாரடா, நாம் தான் லேட்டு அப்படின்னுவோம். அதானே பார்த்தேன், அவராச்சு டீ குடிச்சிட்டு ரெடி ஆகாமல் இருக்கிறதாச்சு, பரவாயில்ல இங்கே வந்ததுக்கப்புறம் சுறுசுறுப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அடுத்து சோழன் இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளையா நீ கெத்தாக இருக்கா அப்படின்னு. சரி நான் நிலா ரெடி ஆகிட்டலான்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்றாங்க. நிலா இவங்களுக்கு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அவங்க உள்ள ரூமில் போயிட்டு குளிச்சுட்டு நிலா வந்து நல்லா லெகங்காலாம் போட்டு ரெடி ஆகிட்ருக்காங்க. நிலா அப்படின்னுமோ உள்ளே வாங்க சோழன் அப்படின்றாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நிலாவுக்கு மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய அம்மா அண்ணி எல்லாருமே கூட தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா உள்ளே வந்ததுக்கப்புறமா நிலா நீ ரெடியா அப்படின்னுவோம். நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பராக இருக்கீங்க சோழன் அப்படின்னுவோம். இதை இங்கே தான் கேட்கணுமா, மேடைக்கு வந்ததுக்கப்புறமா கேட்டிருக்கலாம்ல, நிலா ரெடி ஆகிட்ருக்கால அவளை ஏன் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னுவோம். சோழன் வந்து இப்போ நல்லா இருக்கான்னு கேட்டதில்ல, என்னம்மா டிஸ்டர்பன்ஸ் எனக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு நிலா அவங்களுடைய அம்மா எதை இன்சல்ட் பண்ணாலையும் அதுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சோழன், நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் ஆனால் கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கோங்க, நான் இவங்களே அப்புறமா மேக்கப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னும். எனக்கு எதுக்கு நிலா மேக்கப்பு, அதான் நேற்று ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சுல்ல, வேண்டாம் நான் போயிட்டு ரெடி ஆகிடுறேன் அப்படின்றாங்க. ஓகே சோழன் அப்படின்னு உடனே சரி நிலா நீ ரெடி ஆகிட்டு வான்னு அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொன்னதை வச்சு சோழன் எதையும் பெருசாக எடுத்துக்காமல் அமைதியாக அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. அவங்க அப்படி பேசினதுமே அடுத்த நிமிஷம் அங்கே இருக்கிறதுக்கு சோழனுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அப்புறம் நிலா ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நகலா ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது என்னடி நீ ரெடி ஆகணும்ல, இப்போ தான் உனக்கு அவங்க மேக்கப் போட்டுட்ருக்காங்க, இந்த சமயத்தில் அவங்க மேக்கப் போடுறத நிறுத்திட்டு நீ இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு நீ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தா நீ எப்போ ரெடி ஆகுறது அப்படின்னு கேட்குறாங்க. மரியாதையாக பேசுங்கம்மா, அவர் இப்போ என்னுடைய ஹஸ்பண்ட், இந்த வீட்டோடைய மாப்பிள்ளைன்னு கூப்பிடுமா அவரை, என்னமோ அவன் இவன் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம் ஏங்க என்னையும் சோழனையும் கூப்பிட்டு வச்சு இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தணுன்றதுக்காக கூப்பிட்டீங்களா, இல்லை என்னமோ உங்களோட கௌரவத்துக்காக உங்களுடைய சைடில் இருந்து பிஸ்னஸ் மேன் எல்லாருக்கும் நான் எங்கள் பொண்ணை சேர்த்துக்கிட்டோம் எங்கள் மாப்பிள்ளையை சேர்த்துக்கிட்டோம் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கோம் எங்கள் பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் நடத்துகிறோன்ற காட்டிக்கிறதுக்காக பெருமைக்காக இந்த ஃபங்க்ஷனை நடத்துகிறீங்களாம்மா, சத்தியமாக எனக்கு ஒன்றும் புரியலை, நானும் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் கூட வெளியில் போகிறீங்களா, அவங்கள தவிர நானே ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு நிலா சொன்னவோம். நிலா அத்தை இப்போ என்ன சொன்னாங்கன்னு கோவப்படுறா அப்படின்னு அவங்க அண்ணி கேட்குறாங்க. அண்ணி இங்கே பாருங்க அண்ணி, தயவு செஞ்சு நீங்கள் அம்மாவை கூப்பிட்டு போங்க, நானே ரெடி ஆகிக்கிறேன் அப்படின்றாங்க. இவளுக்கு எதுவும் சொல்லிடக்கூடாது, அந்த குடும்பத்தை பற்றி ஏதாச்சும் சொன்னால் அப்படியே சண்டைக்கு வந்து நிற்கிறா அப்படின்னுவோம். அத்தை நீங்கள் ஏன் அந்த சோழனை அப்படி பேசுகிறீங்க, அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ளை, நிலா சொல்கிறது சரிதானே அத்தை, நிலா முன்னாடியே சோழன் நீங்கள் அவன் இவன்னு சொன்னால் கோவம் வராதா, நீங்களும் புரிஞ்சு நடந்துக்கோங்க அத்தை அப்படின்னுவோம். நான் என்ன மதி இப்போ நல்லபடியாக நடந்துக்காமல் போயிட்டேன், இவ பேசுகிறதெல்லாம் பார்த்தியா, எப்பயுமே அந்த குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறான், என்ன அம்மா தானே வயசில் அவர் சின்னவர் தானே, இந்த வீட்டோடைய மாப்பிள்ளை, அவனை அந்த உரிமையோட கூட கூப்பிடக்கூடாதா அப்படின்றாங்க. 1000 சொன்னாலையும் நீங்கள் அதுக்கான மரியாதை கொடுத்துருக்கணும்மா, சோழனுடைய மரியாதை, இந்த வீட்டில் சம்மந்தின்ற மரியாதையும் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாரையும் கெஸ்ட்டுன்ற மரியாதையில் மற்றவங்க எல்லாரையும் கூட நீங்கள் ஓடி கவனிக்கிறீங்களே தவிர சேரன் பாண்டி பல்லவன் சோழன் இவங்க எல்லாரையும் அங்கிள் எல்லாரையும் நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்கன்றதை நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ மரியாதை கொடுக்காம பேசுகிறதையும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த நிமிஷம் ஃபங்க்ஷனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு போக எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஆனால் இப்போ எல்லாரையும் இன்வைட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டதுக்கப்புறமா நீங்கள் அசிங்கப்பட்டு நின்றுக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்கே அமைதியாக இருக்கிறேன். ஏன் இப்படி நான் இந்த சுச்சுவேஷனில் போகிறேன்னு சொன்னால் கூட யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க. சோழன் சேரனை எல்லாரும் நான் இங்கேருந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியே ஆகணும் தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அது அவங்களுடைய பெருந்தன்மை. ஆனால் நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கவே மாட்டேன்றீங்க, இது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கோவமாக வந்து நிலா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணி கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதும் அவங்களுடைய அம்மாவை கூட்டிகிட்டு வெளியில் போகிறாங்க. என்ன மதி இவ எப்படிலாம் பேசுகிறா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கவும், அத்தை விடுங்க அத்தைன்னு வெளியில் வந்து இவங்க டோருக்கு வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நிலா ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அவங்க மேக்கப் போட்டுட்ருக்காங்க, நிலாவே எல்லாம் ஜுவல்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களே மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவளு தான் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்கும்போதும் அவளு தான் மேடம் முடிஞ்சிச்சு அப்படின்னும் வெளியே கீழே சோழன் இருந்தார்ல அந்த ரூமில் போயிட்டு சோழனுக்கும் லைட்டாக டச்சப் பண்ணி விட்டுடுறீங்களா, நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணிடுறேன் அப்படின்னுவோம். இல்லை மேடம் பரவாயில்ல, நான் அவருக்கு மட்டும்தானே எக்ஸ்ட்ரா தானே, அவருக்கு என்ன சின்னதாக மேக்கப் பண்ணுமோ அவ்வளோதான் நானே போட்டு விட்றேன் விடுங்க மேடம் அப்படின்றாங்க. ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னுவோம். பரவாயில்ல மேடம் அப்படின்னு சோழனுக்கு மேக்கப் போடலான்னு சொல்லிட்டு கீழே போடுறாங்க. அப்போது அவருடைய தாஸ் வந்து எங்கம்மா போகிறீங்க நீங்கள், பொண்ணுக்கு வேலை மேக்கப்லாம் போட்டுட்டீங்களா அப்படின்னுவோம். சார் பொண்ணுக்கெல்லாம் முடிஞ்சிச்சு, அடுத்த மாப்பிள்ளைக்கு போட போகிறேன் அப்படின்றாங்க. நாங்கள் பொண்ணுக்கு மட்டும் தானே ஏற்பாடு
ஏற்பாடு பண்ணியிருந்தோம், உங்களுக்கு பொண்ணுக்கு மட்டும் தானே நாங்கள் செய்ய சொன்னோம், நீங்கள் என்ன அந்த ரூமுக்குள்ளே போய் அவனுக்கு மேக்கப் போட போகிறீங்க அப்படின்னும், சாரி அவருக்கு போட போகிறீங்க அப்படின்னு தாஸ் சொல்கிறாரு. சார் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை தானே அவரும் சேர்ந்து தானே ரிசப்ஷனில் மேலே நிற்க போகிறாரு, அவருக்கும் மேக்கப் போடணுன்னு பொண்ணு தான் சொன்னாங்க, அதான் நான் அவங்களுக்காக போடுறேன், நீங்கள் ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னும், உங்களுக்கு கொடுத்த பேமெண்ட்டுக்கு மட்டும் தானே நீங்கள் வேலை செய்வீங்க, அப்புறம் மேக்கப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக பேமெண்ட் கேட்டிங்களா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் பொண்ணுக்கு மட்டும் செய்யுங்க அப்படின்றாங்க. சார் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சார், எனக்கு ஓகே தான், அந்த பேமெண்ட்லேயே சும்மா மாவட்டுக்கு டச்சப் பண்ண போகிறேன் அவ்வளோதானே அப்படின்னுவோம். இங்கே பாருங்கள் அவருக்கு நேற்றே ஃபேஷியல்லாம் பண்ணியாச்சு, பார்லருக்கு கூட்டிகிட்டு போய் இப்போ அவருக்கு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை அப்படின்னு பேசிகிட்டே இருக்கவும் நினச்ச இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும்னு நிலா வந்து பார்த்துட்டு அண்ணே அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க. மேடம் அப்படின்னுச்சோ நீங்கள் இன்னும் போய் மேக்கப் போடலையா அப்படின்னுவோம், இவர் விழமாட்டேன்டாரு அப்படின்றாங்க. நிலா அது வந்து அப்படின்னுவோம், அண்ணே நீ வாயை மூடுண்ணே, எதுவும் பேசாத, நீ பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தானே இருந்தேன், இப்போ சோழனுக்கு மேக்கப் போகிறதுனால என்னென்ன ஆகிட போகுது, நீ தேவையில்லாமல் இங்கே நின்று அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்காத, நான் தான் அவங்கள சோழனுக்கு மேக்கப் போட சொன்னேன், ஒன்று எக்ஸ்ட்ரா நான் பே பண்ண சொல்லலையே, அப்படியே அவங்க எக்ஸ்ட்ரா கேட்டாலையும் நான் பே பண்ணிக்கிறேன், என்னென்னு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்பா அம்மா நீங்கள் எல்லாரும் கணக்கு பார்த்துட்டே தான் இருக்கீங்க, என்ன ஃபங்க்ஷன் நடத்துகிற எல்லாத்துக்கும் கடைசியாக நாங்கள் காசு கொடுக்கணுமா, அதுக்காக இந்த ஃபங்க்ஷனை நடத்துகிறீங்களா அப்படின்னு கேட்கவும், நிலா நீ பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது, நான் வந்து அப்படின்னும் நீ எதுவும் பேசாதானே மேம் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா மாப்பிள்ளையோட ரூமுக்கு சோழனோட ரூமுக்கு அவங்க போகாமல் சார் எஸ்கூஸ் மீ அப்படின்னுவோம், உள்ளே வாங்க என்னம்மா வேணும் உங்களுக்கு அப்படின்னுவோம், இங்கே மாப்பிள்ளைக்கு மேக்கப் போடணும் அப்படின்றாங்க. இவன் தான் மாப்பிள்ளை, சோழா உனக்கு ஏதாச்சும் மேக்கப் போட ஏற்பாடு பண்ணியிருந்தேன் அப்படின்னும், இல்லை என்ன அப்படின்னுவோம், பொண்ணு தான் சார் அனுப்பிவிட்டாங்க அப்படின்றாங்க. நிலா அனுப்பிவிடுச்சா, அப்போ வாமா உள்ளே உட்கார வா அப்படின்றாங்க. அண்ணே உனக்கு மேக்கப் போட அண்ணி உங்களுக்கு ஆர்டிஸ்ட்லாம் அனுப்பியிருக்காங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சோழனுக்கு லைட்டாக டச்சப் பண்ணிட்டுருக்காங்க. தாஸ் கிட்ட வந்து அதுக்கப்புறம் நிலா இன்னொரு சைடு, அண்ணே இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற வேலை வச்சுக்காதானே, அவர் இந்த வீட்டுடைய மாப்பிள்ளை, இங்கேருந்து போகிற வரைக்கும் அவருக்கான மரியாதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், போனால் போதும் நானும் அமைதியாக இருந்துகிட்ருக்கேன், ஒவ்வொருத்தரும் இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எனக்கு சரியான கோவம் வருதுனே அப்படின்னுவோம், நிலா அங்கே பாரு அப்படின்னுவோம், அப்படின்னு நிலா கோவமாக ரூம்குள்ளே போயிடுறாங்க. அடுத்து யாருமே இல்லை அந்த ரூம்குள்ளே போய் பயங்கரமாக டென்ஷன் ஆகி உட்காந்துட்ருக்காங்க. அடுத்து கார்த்திகா வானதி இவங்க எல்லோரும் ரூம்குள்ளே போகிறாங்க. நிலா அப்படின்னுவோம், வாங்க கார்த்திகா அப்படின்னுவோம், எப்படிக்கா ரெடி ஆகிட்டிங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுங்களா அப்படின்னுவோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னுவோம். நிலா இன்னும் ஜடை பண்ணி இன்னும் பூ வைக்காமே இருக்க, நான் பூ வைக்கவா அப்படின்றாங்க. ஏதாச்சும் மாடர்னாக ஏதாச்சும் அவங்க வைக்கிறான்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னுவோம், இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்றாங்க. அப்போது நான் வச்சு விடவா அப்படின்றாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல நானே ஹெல்ப் பண்ணிக்கிறேன் அப்படின்னுவோம், இல்லை நான் வச்சு விடுறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு கார்த்திகாவே அவங்கள ரெடி பண்ணிட்டுருக்கவும், அக்கா சூப்பராக இருக்கீங்க, ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சூப்பராக இருக்கீங்க, இந்த லெகங்கா அவங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னுவோம், அக்கா பொட்டு வச்சுருக்கீங்க குட்டியாக இருக்குது, அதோட ஏதாச்சும் குங்கும் வைக்கலாம் இல்லைக்கா நல்லா இருக்கும் பார்க்க அப்படின்னுவோம், ஆமாம் இல்லை நான் மறந்தே போயிட்டேன்னு நிலா சொல்லுவோம், இருங்கக்கா நானே வச்சு விட்றேன்னு வானதி வச்சு விட்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வானதிக்கு அதாவது கார்த்திகாவுக்கும் சரி அது மட்டும் இல்லாமல் நிலாவுக்கும் சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்திகா இந்த அளவுக்கு வானதியும் கார்த்திகாவும் நமக்காக ஹெல்ப் பண்ணுறதை நினச்சி, முக்கியமாக வானதி நிலாவுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, அப்படியே ஹெல்ப் பண்ணுறாங்க. உண்மையிலே வானதி ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு அப்புறம் குங்கெல்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கவும் கொஞ்ச நேரத்துலேயே வந்து சோழனும் ரெடி ஆகிட்டாரு, மேக்கப் ஆர்டிஸ்ட்டு வந்துடுறாங்க. மேம் அவருக்கு மேக்கப் போட்டாச்சு அப்படின்னும், ஓகே மேம் தேங்க்ஸ், ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா அப்படின்னும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேம் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நானே பூ வச்சுருக்கேன் ஓகேவா பாருங்கன்னு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட கார்த்திகா சொல்லுவோம், ஓகே தான் மேம் பரவாயில்லன்னு ஓகே அப்படின்றாங்க. மேலே மட்டும் நான் லேசாக வச்சுட்றேன்னு அப்புறம் வந்து இந்த பட்டுப்பூ தைக்கிற மாதிரி மேலே மட்டும் ஒரு 2-3 லேயர் வந்து அவங்க பூ வந்து வச்சு விடுறாங்க. வச்சு விட்டதுக்கப்புறமா மேக்கப் அவ்வளோதான் ஃபினிஷ் அப்படின்றாங்க. ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பே பண்ணியாச்சா அப்படின்னுவோம், அதெல்லாம் சார் பே பண்ணிட்டாரு ஏற்கனவே அப்படின்னுவோம், அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அடுத்து வந்து இங்கே நடந்துகிட்ருக்கிற வேலையெல்லாம் ஆரம்பத்தில் வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் ஏற்பாடு செய்யணும்னு சொன்னப்போ அவருடைய அப்பா வேண்டான்னு தான் சொன்னார், நிலாவுடைய அப்பா. ஆனால் இப்போது ஃபங்க்ஷனுக்கு அங்கே எல்லாம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும்போது இவங்க எல்லோரும் அங்கே ஃபங்க்ஷனில் நின்றுட்டுருக்காங்க. சோழன் ரூமில் இருக்கார், நிலாவும் ரூமில் இருக்காங்க. ஃபங்க்ஷனுக்கு ஆல்ரெடி எல்லோரும் வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது நிறையவே இன்சல்ட் பண்ணுறாரு நிலாவுடைய அப்பா. என்னப்பா பார்த்துட்ருக்கீங்க, அவங்க வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் கொடுக்கலாம்ல, ரொம்ப தூரத்துலேருந்து வெயிலில் வந்திருக்காங்க,
அவங்களை கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைக்கலாம், இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கலாம், வரவேற்கலான்னு தெரியாதா, நின்றுட்டுருக்கீங்களே, இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரிப்பா அப்படின்னுவா. இதோ சரிங்க சார் அப்படின்னு சேரனும் மனம் கோணாமல் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து செஞ்சிட்ருக்கவும், அண்ணன் இவர் சாதாரணமாக சொல்கிறாரா இல்லை செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்மளை சர்வெண்ட் வேலை பார்க்க சொல்கிறாரான்னு பல்லவன் கேட்கவும், எதுவாக இருந்தால் என்னடா, இது சோழனுடைய அண்ணியோடைய ஃபங்க்ஷன், நாம் எதுக்காக சும்மா நின்றுட்டுருக்கணும், இதுவும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி தான், வாடா வேலை செய்யலான்னு அவங்க பாட்டுக்கு நம்ம வீடாக நினச்சிக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க, இழுத்து போட்டுக்கிட்டு. ஸோ ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நேரம் ஆயிடுச்சு, மேலே வந்து வர சொல்லிடலாம் அப்படின்னு மேடைக்கு நிலாவும் சோழனையும் வர சொல்லும்போது பல்லவன் போயிட்டு அண்ணனுங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு சோழனை கூட்டிகிட்டு வராங்க. சோழன் ஆக்சுவலி வரும்போது அண்ணன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அடுத்து வந்து இங்கே நிலாவும் வந்துடுறாங்க. கரெக்டாக அவங்க வந்துட்டே இருக்கும்போது, அண்ணா நீ என்னென்ன பண்ணிட்டுருக்க நீ அப்படின்னும், சோழா என்னென்ன பண்ணுற, உன்னை மேலேக்கு கூப்பிட்றாங்கப்பா, நீ மேலே போ, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும், அண்ணா முதல்ல அதை வைன கீழே அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. என்னடா சோழா நீ முதல்ல போ, நேரம் ஆகுது அப்படின்னுமோ, அண்ணா நீ முதல்ல கீழே வையினன்னு, இங்கே நீ என் அண்ணனை மாப்பிள்ளை கூட என் கூட நீ வந்து துணையாக நில்லுன்னு, என்னென்ன வந்திருக்கிறவங்க எல்லாம் நீ கவனிச்சிட்ருக்க, நீ என்ன இங்கே வேலையை செஞ்சிட்ருக்க, வச்சுட்டு முதல்ல வான்னு கூப்பிடுறாங்க. சோழன் நீங்கள் முதல்ல மேலே போங்க மாப்பிள்ளை, எதுக்காக இங்கே நின்றுட்டுருக்கீங்க, பாருங்கள் எல்லோரும் உங்களே பார்க்குறாங்க, நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் போங்க, அண்ணன் என்ன செஞ்சிட்ருக்காரு, வந்திருக்கிறவங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துட்ருக்காரு, அவ்வளோதானே, இது என்ன பெரிய விஷயமா, நீ போப்பா அப்படின்னு சோழன்னு சொல்லவும், சேரனும் வந்து சோழா நீ போ அப்படின்றாங்க. அப்புறம் நிலா வராங்க. அண்ணன் சோழன் சொன்னதில் என்னென்ன தப்பு அப்படின்னு நிலாவும் வந்து நிற்கவும், அவங்க அம்மா அண்ணி அப்பா எல்லாருமே இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நிலா நீ மேலைக்கு போமா, எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னும், என்னப்பா அசிங்கமாக இருக்கா, இங்கே இந்த வீட்டோடைய மாப்பிள்ளையோட அண்ணா அவரை போய் இப்படி சர்வெண்ட் வேலை பார்க்க விட்டுருக்கீங்க, அண்ணனுக்கு இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஆனால் நீங்கள் ஏன்னா இதெல்லாம் அவர் செய்ய சொன்னால் செஞ்சீங்க, முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னுவோம். நிலா அதில் என்னப்பா இருக்குது, நம்ம வீடு தானே அப்படின்னுவோம். அண்ணன் நம்ம வீடு வேறு இங்கே வேறுன்னு, ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் இப்படி தான் நடந்துப்பீங்களா, இதெல்லாம் தனியாக ஆள் செய்ய வேண்டிய வேலைன்னு, ஃபங்க்ஷன் வீட்டானுங்கண்ணே நாம் போய் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா, வாங்கண்ணே பாருங்கண்ணே, எல்லாரும் கெஸ்ட்டாக வந்திருக்கிறவங்க கூட அமைதியாக நின்றுட்டுருக்காங்க, அதுவும் சோழனுடைய அண்ணன் நீங்கள் போய் இந்த வேலையெல்லாம் செய்யலாமா, வாங்கண்ணே முதல்ல வச்சுட்டு எங்கள் கூட வந்து ஸ்டேஜில் நில்லுங்கண்ணே அப்படின்னு நிலா அங்கே கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை வச்சுட்டு, அதுக்கப்புறம் சேரன் சொன்னதுக்கப்புறமா, அதாவது நிலா சொன்னதுக்கப்புறமா சேரன் எல்லாரும் மேடையில் போய் நிற்கிறாங்க. என்னங்க இதெல்லாம், பொண்ணு மாப்பிள்ளை தான் மேடையில் நிற்பாங்க, இப்படி மொத்த குடும்பமாக போய் மேடையில் நிற்பாங்க, அவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இவன் மட்டும் மேடையில் அத்தனை ஆம்பளைங்களோட நின்றுட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க, எல்லாரும் முன்னாடியும் இவ இப்படி பேசுகிறா, கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்போ என்ன மான மரியாதை குறைஞ்சி போச்சு, அவங்களுக்கு அந்த கூலிங்ஸ் எடுத்து கொடுத்ததுனால சும்மா தானே வந்து உட்காந்துட்ருக்காங்க, அவங்களால அதை கூட செய்ய முடியாதா, அதுக்கு என்னமோ இவ இப்படி கோவப்படுறா அப்படின்னும், நான் என்ன பண்ணுறது தேனே, நானும் இதை அவகிட்ட எத்தனை தடவை எடுத்து சொல்லிட்டேன், ஏதாச்சும் அவள் புரிஞ்சுக்கிறாளான்னு பாரு, நம்மளை தான் இவங்க எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுத்துகிறாளே தவிர அவங்க யாரும் அசிங்கப்பட்டுறக்கூடாதுன்னு அவள் உறுதியாக இருக்கா. சரி நீ போ, நீ சொன்ன மாதிரி நிலா மட்டும் அங்கே ஸ்டேஜில் தனியாக நின்றுட்டு இருந்தால் அது சரி வராது, நீ மதிய குறிப்பிட்டு 2 பேரும் மேலே போங்க அப்படின்னும், சரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மேலே போய் நிலாவுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லோரும் வர ஆரம்பிச்சிடுறாங்க, கிஃப்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. கார்த்திகா வானதி இவங்க எல்லோரும் கூட கிஃப்ட் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஃபங்க்ஷன் முடிந்த அடுத்து சாப்பிட போயிடுறாங்க. கார்த்திகா வீட்டாளுங்க இங்கே எல்லாருமே வந்து வானதி இவங்க அவங்களுடைய அப்பா அம்மா எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. நடேசன் கூட இங்கே ஃபோட்டோ கிஃப்ட் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா என் மகன்கூடயே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நின்று அங்கே கெத்தாக ஃபேமிலியோட எல்லாருமே ஃபேமிலி ஃபோட்டோ, அதுக்கப்புறம் தனித்தனியாகவும் ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறமா வந்து சரிங்க நீ எல்லோரும் இப்போ ஃபோட்டோ கிஃப்ட் எடுக்க, அதாவது கிஃப்ட் கொடுத்து ஃபோட்டோ எடுக்க வருவாங்க, நாங்கள் எல்லோரும் கீழே வெயிட் பண்ணுறோன்னு பல்லவன் பாண்டி எல்லோரும் கீழே வர ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்ததுக்கு அப்புறமா நடேசன் வந்து சாப்பிட்ற இடத்துல வந்து உட்காந்துடுறாரு. ஆல்ரெடி அவருக்கு வந்து பிபி லோ பிபி இந்த மாதிரி இருக்குது, டைமுக்கு சாப்பிட்டாகணும், மாத்திரை போட்டாகணும். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு கெஸ்ட்டாக உட்காந்து. அப்போ இங்கே சாப்பிட்ற இடத்துல நிலாவுடைய அப்பா தாஸ் எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருமே வந்துட்டு இருக்கவும், அப்பா அங்கே பார்த்தீங்களா கொஞ்சமானா இந்த ஆள் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கணானா, மாடு கழனி தண்ணியை குடிக்கிற மாதிரி எப்படி போய் உட்காந்துட்டு உறிஞ்சிட்டு இருக்காரு பாரு அந்த ஆள், கொஞ்சமாச்சும் அந்த அளவுக்கு மரியாதை இருக்கா, எவ்வளோ பேர் கெஸ்ட்டு வந்திருக்காங்க, விஐபிஸ் எல்லாம் இடம் இல்லாமல் நின்றுட்டுருக்காங்க, இந்த ஆளுக்கு இப்போ என்ன அவசரம் வேண்டியது, ஃபங்க்ஷன் வீட்டாளுங்களே இப்படி உட்காந்து சாப்பிட்டா வந்திருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க
வந்திருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. எல்லாம் தலையெழுத்துடா. அதுக்கப்புறம் சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னுவோம். தாஸ் சொல்ல கேட்காம நேராக வந்துடுறாரு. வெயிட் பண்ணலான்னு அவர் அப்பா சொன்னார். அவருக்கும் அது கோவம் தான். இருந்தாலே அவர் நேராக வந்து இங்கே வந்திருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க தெரியுமா, அவங்க எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க, நீங்கள் உட்காந்து முன்னாடியாக முதல் பந்திலே உட்காந்து திங்கிறதுக்கு அங்கே உட்காந்துட்ருக்கீங்க, என்ன வாழ்க்கையிலே சாப்பாடையே பார்த்ததே இல்லையா, அது சரி உங்களுக்கு இந்த சாப்பாட்டுக்கு ஏணி வச்சா கூட எட்டாதுல்ல, எவ்வளோ டிஷ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், சாப்பாடை பார்த்த உடனே வாயை பொழுந்துட்டு முன்னாடி உட்காந்துடுறது அப்படின்னு தாஸ் வந்து பேசவும் நடேசனுக்கு அடுத்த நிமிஷம் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவர் அடுத்து சாப்பிடாம அந்த சாப்பாடை அப்படியே வச்சிடுறாரு. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, நீங்களும் மாப்பிள்ளையோட அப்பா தானே, என் அப்பாவுக்கு நீங்கள்லாம் போய் உங்கள் தகுதிக்கு தராததுக்கும் அவருக்கு நீங்கள் சம்மந்தி, இப்படி முன்னாடி உட்காந்து தின்னுட்ருக்கீங்களே, வந்தவங்களை கவனிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு கோவம் வந்து சாப்பாடை அப்படியே மூடி வச்சுட்டு எந்திரிச்சிடுறாங்க. அடுத்து ஃபங்க்ஷன்றதுனால திருப்பி எதுவும் கேட்கவும் அவரால் முடியல. என்னடா அசிங்கப்படுத்துறியான்னு மட்டும்தான் கேட்குறாரு. தெரியுது இல்லை, வந்திருக்கிறவங்க முதல்ல சாப்பிட்டுட்டோம், எந்திரிச்சு போய் தின்னது போதும் அப்படின்ன உடனே அடுத்து வந்து எதுவுமே பேசாமல் அவர் சாப்பாட்டிலேருந்து எந்திரிச்சு போய் கையை கழுவிட்டு ஒரு ஓரமாக உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. நடேசனுக்கு போக போக அப்போ தான் சாப்பிட உட்காந்தாரு. 2-3 பீஸ் சாப்பிட ஆரம்பித்தார். அதுக்குள்ளேயே இப்படி பேசவும் அவர் சாப்பிடாமே அடுத்து போய் உட்காந்துடுறாரு. இங்கே சேரன், பாண்டி, பல்லவன் இவங்க எல்லாரும் ஓடி ஓடி வந்திருக்கிறவங்க எல்லாரும் கவனிச்சிட்ருக்காங்க. என்ன நிலா சொன்னாலையும் அது கேட்காம அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சேரன், நிலாவும் சரி சோழனும் சரி இவங்க எல்லாருமே வந்து இவங்கள தான் தேடுறாங்க. நம்ம வீட்டு ஆளுங்க யாரையுமே காணுமே நிலா அப்படின்னும், தெரியல சோழன் இங்கே தானே நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னும், திரும்பவும் எங்கேயாச்சும் போயிட்டாங்களா வேலை செய்ய அப்படின்னு சோழன் நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு நிமிஷம் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு நிலா தான் வராங்க. எல்லாரும் கேட்குறாங்க, நீ எங்கே போகிற நிலா மேடையிலேருந்து அப்படின்னுவோம். ஒரு நிமிஷமா அப்படின்னு தேடிட்டே வராங்க. இவங்க யாரையும் பார்க்குறதே கிடையாது. பார்த்தா நடேசன் அங்கே உட்காந்துட்ருக்காரு. அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் உட்காந்துட்ருக்காரு. அங்கிள் அங்கிள் அப்படின்னுவோம். நிலா என்னம்மா நீ என்ன மருமகளே நீ மேடை இல்லாமல் கீழே வந்திருக்க அப்படின்னுவோம். அங்கிள் நீங்கள் ஏன் உட்காந்துட்ருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னுவோம். உடம்புக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, மாத்திரையெல்லாம் கரெக்டாக போட்டிங்களா அப்படின்னுவோம். ஆமாம் தோ இப்போ தான் போட்டேன் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. ஏங்கள் அப்போ ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க அப்படின்னுவோம். என்னென்னு தெரியலமா ஒரு மாதிரியாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை அப்படின்னுவோம். அங்கிள் எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எங்கே போயிட்டாங்க அண்ணன், பல்லவன், பாண்டி எல்லாரும், அவங்கக்கிட்ட நான் சொல்லவா அப்படின்னுவோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா அப்படின்னுவோம். ஏன் அங்கிள் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப நிலா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒன்றும் இல்லைம்மா நீ மேடைக்கு போகணுன்னு நடேசன் சொல்லிடுறாரு. அடுத்து வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து சோழனும் தேடிட்டு வந்துடுறாரு. என்னாச்சு நிலா அப்படின்னும். அங்கிள் என்னமோ ஒரு மாதிரியாக இருக்காரு, என்னென்னு கேட்டால் சொல்ல மாட்டேன்டாரு அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா, சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டிங்களா, என்ன மாத்திரை போடாது மயக்கம் வருதா அப்படின்னுவோம். சோழன் இப்போ தான் அப்பா மாத்திரை போட்டதா சொன்னார் அங்கிள், உடனே எப்படி மயக்கம் வரும் அப்படின்னுவோம். சாப்பிட்டு போட்டிங்களா இல்லையா அப்படின்னுவோம். அதெல்லாம் சாப்பிட்டேன்டா அப்படின்னுவோம். அங்கிள் பொய் சொல்லாதீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னுவோம். வேணா கையை மோந்து பாருமா, சாப்பிட்டேனா அப்படின்றாரு. ஆமாம் சோழன் சாப்பிட்ருக்காரு, அப்புறம் ஏன் ஒரு மாதிரியாக இருக்காரு அப்படின்னு புரியாமல் குழம்பி போய் சோழனும் நிலாவும் அங்கே அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் முதல்ல மேடைக்கு போங்கம்மா, வந்திருக்கிறவங்க எல்லாரும் பொண்ணு மாப்பிள்ளை எங்கன்னு தான் தேடுவாங்க, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நடேசன் சொல்கிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, நடேசனுக்கு ஏற்பட்ட அசிங்கம் நிலாவும் சோழன் இவங்களுக்கு தெரிய வந்தால் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.